கோவை மாவட்டம் வால்பாறையில் பசுமையான புல்வெளிகளில் யானைகளும் காட்டு மாடுகளும் மேய்ச்சலில் ஈடுபட்ட காட்சிகள் வெளியாகியுள்ளது. வால்பாறையில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் மலைக்காடுகள், புல்வெளிகள், தேயிலை தோட்டங்கள் பசுமை நிறைந்து சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்தளிக்கின்றன. இந்த நிலையில் புல்வெளிகளில் யானைகள் குழுவாகவும் தனித்தனியாகவும் மேய்ச்சலில் ஈடுபட்டன. மேலும் வால்பாறை பாராளை பகுதியில் காட்டு மாடுகள் மேய்ச்சலில் இருந்ததையும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் பரவலாக பெய்த கனமழையால் பல்வேறு பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த குறுவை நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. குறிப்பாக வலங்கைமான் ஒன்றியத்திற்குட்பட்ட புலவர் நத்தம், பாப்பாக்குடி, நரிக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள வயல்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. 1 மணி நேரம் அறுக்க வேண்டிய அறுப்பு, ஒரு ஏக்கரை 1 மணி நேரம் அறுக்க வேண்டிய அறுப்பு 2.5 மணி நேரத்துக்கு மேலே இதாகும். நாங்கள் இதை அறுத்து மிஷின்காரவங்கள்ட்ட கொடுக்கறதுக்கு தான் சரியாக இருக்கும். இதை அரசாங்கம் கொஞ்சம் கவனம் கொடுத்து, முதல்வர் ஐயா கவனம் எடுத்து எங்களுக்கு உரிய நிவாரணம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். கடந்த ஆண்டை போலவே நடப்பாண்டும் இயற்கை சீற்றங்களால் குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டு வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அதிக ஈரப்பதம் உள்ள நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் விவசாயிகள் வலியுறுத்தினர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் தபால் நிலையத்தில் இருந்து தமிழ்நாடு அரசுக்கு தக்காளி பார்சல் அனுப்பும் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டனர். பல்லடம் சுற்றுவட்டார பகுதிகளில் 10,000 ஏக்கரில் விவசாயிகள் தக்காளியை பயிரிட்டுள்ளனர். இந்நிலையில் 15 கிலோ கொண்ட ஒரு பெட்டி தக்காளி 75 ரூபாய்க்கு விற்பனையாகி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். பாதிப்படைந்த விவசாயிகள் ஏக்கருக்கு 60,000 ரூபாய் வரை செலவு செய்வதாக கூறுகின்றனர். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசே தக்காளி கொள்முதல் செய்து ரேஷன் கடைகள் மூலமாக நுகர்வோருக்கு வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்துகின்றனர். விவசாயிகள் பாதிப்படைவதை கண்டுகொள்ளாமல் இருக்கும் அரசிற்கு தக்காளி பார்சல் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது. இன்றைக்கு விலை குறைந்திருக்கிறது, எங்களுக்கு வாழ வழி தெரியவில்லை. அரசு கொள்முதல் செய்து அனைத்து ரேஷன் கடைகளிலும் விவசாயிகளுக்கு குறைந்தபட்சமாக கிலோ 30 ரூபாய்க்கு எடுத்து விநியோகம் செய்ய வேண்டும் என்பதை பிரதான கோரிக்கையாக வைத்துத்தான் இன்றைக்கு தக்காளி பார்சல் அனுப்புகிறோம். குஜராத் மாநிலம் வதோதராவில் போலீசாரை திகைக்கும் அளவிற்கு போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் பேசுபொருளாகியுள்ளார். 20 ரூபாய்க்கு 6 பானிபூரிக்கு பதிலாக 4 பானிபூரி மட்டுமே கொடுத்த கடைக்காரரை கண்டித்து அந்த பெண் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். இதுகுறித்து விசாரித்தவர்களிடம் அந்த பெண் கண்ணீர் மல்க நடந்தவற்றை விவரித்தார். கடைக்காரரிடம் வாக்குவாதமுற்றி போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் தனக்கு சேர வேண்டிய 2 பானிபூரிகளை பெற்றுத்தருமாறு கூறியதால் போலீசார் திகைத்தனர். இனி முக்கிய நிகழ்வுகளை விறுவிறு செய்திகளாக பார்க்கலாம். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் திட்டமிட்டபடி மழைநீர் வடிகால் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள நாகேஸ்வரராவ் பூங்காவில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் 12 கோடியே 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறவுள்ள மேம்பாட்டு பணிகளை அமைச்சர் KN நேரு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பருவமழையை எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சி தயார் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். இப்போ 500க்கு மேற்பட்ட டிராக்டர்லாம் கொண்டு வந்துட்டோம். சப்பு எல்லாம் இவ்வளோ மழை பெஞ்சதை கூட எந்த இடத்துலையும் சப்பு எல்லாம் போக்குவரத்து இடைஞ்சல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். எனவே எதையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு மாநகராட்சி சரியாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் திமுகவுக்கு நோ என்ட்ரி என தமிழிசை சவுந்தரராஜன் பேசியது குறித்த கேள்விக்கு பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் என்ட்ரி பாஸ் கொடுத்து விட்டார்களா என KN நேரு கேள்வி எழுப்பினார். பாஸ் அருகிலேயே பாஜகவால் போக முடியாது என்றும் விமர்சித்தார். சீர்காழி அருகே கொள்ளிடமாற்றில் தடுப்பணைகளை கட்ட வலியுறுத்தி பாமக தலைவர் அன்புமணி ஆற்றில் இறங்கி போராட்டம் நடத்தினார். தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் 100 நாட்கள் நடைபயணம் மேற்கொண்டு வரும் அன்புமணி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள அளக்குடி என்ற கிராமத்திற்கு சென்றார். கொள்ளிடமாற்றை பார்வையிட்ட அவர் ஆற்றின் கரைகள் பலவீனம் அடைந்துள்ளன என்றார். அளக்குடி பகுதியில் தடுப்பணை கட்டப்பட்டால் 20 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் உள்ள கிராம விவசாயிகள் பயனடைவார்கள் என்று அன்புமணி தெரிவித்தார். கொள்ளிடமாற்றின் கரைகளை பலப்படுத்தி மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறினால்
தமிழ்நாடு அரசுக்கு எதிராக பாமக சார்பில் கடுமையான போராட்டங்கள் நடத்தப்படும் என்று அன்புமணி தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாசின் ஆதரவாளர்களுக்கு சிலர் கொலை மிரட்டல் விடுப்பதாக பாமக சட்டப்பேரவை உறுப்பினரும் ராமதாஸ் தரப்பை சேர்ந்தவருமான அருள் சேலம் மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்துள்ளார். பாமக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்வத்தை சிலர் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்ததாக தனது மனுவில் அருள் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ராமதாஸ் தரப்பைச் சேர்ந்த பல நிர்வாகிகளுக்கு கொலை மிரட்டல் வருவதாகவும் எம்எல்ஏ அருள் தனது மனுவில் புகார் தெரிவித்துள்ளார். சட்டத்தின் நீதி நேர்மையாக நடந்து கொண்டிருக்கிற காவல்துறை அதிகாரிகளை நம்புகிற காரணத்தினால் அவரிடத்திலே புகார் தெரிவித்திருக்கிறோம். அவர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் இளம் அதிகாரி, அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, 2 நாள் டைம் கொடுங்க, நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம், இது நடந்துகிட்டு இருக்கிற செய்திகளை நம்ம உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசிய எம்எல்ஏ அருள் பாமகவில் நிலவும் தற்போதைய பிரச்சனை குறித்து தேர்தல் ஆணையர்களிடம் தெரிவித்துவிட்டதாக விளக்கம் அளித்தார். இந்த ஆண்டு மே மாதம் 28ஆம் தேதியுடன் அன்புமணியின் தலைவர் பதவி காலாவதியாகிவிட்டதாக அருள் தெரிவித்துள்ளார். காசா மீதான போரை உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி சென்னையில் பெரியாரிய உணர்வாளர்கள் சார்பில் கண்டன பேரணி நடைபெற்றது. புதுப்பேட்டை முதல் எழும்பூர் வரை நடைபெற்ற பேரணியில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்தும் முழக்கம் எழுப்பப்பட்டது. தொடர்ந்து எழும்பூரில் நடைபெற்ற கண்டன பொதுக்கூட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன், மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா, நடிகர்கள் சத்யராஜ், பிரகாஷ்ராஜ், இயக்குனர் வெற்றிமாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ் இல்லத்தில் நடந்தது போன்று காசாவில் நடக்கும் இனப்படுகொலையை உலக நாடுகள் தடுத்து நிறுத்த அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். ஒரு இனத்தின் விடுதலைக்காக போராடும் போது இது மாதிரிதான் இனப்படுகொலை நடக்கிறது. இப்படித்தான் இலங்கையிலே தமிழீழம் மலர வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட நம்ம தமிழீழ சகோதரர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டார்கள். போராளிகள் மட்டுமல்ல, அப்பாவி மக்களும் கொல்லப்பட்டார்கள். இங்கும் அப்படித்தான் போர் என்ற பெயரில் மொத்த இனத்தையும் அழிப்பதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு அமெரிக்கா துணை போய் கொண்டிருக்கிறது. போராடுவோம், இந்த குரல் நிற்கும். இதுக்கு இந்த காசால என்ன நடக்குது, இஸ்ரேல் மட்டும் காரணம் இல்ல, அதுக்கு துணையா இருக்கிற அமெரிக்காவும் காரணம், அதுக்கு மௌனமா இருக்கிற மோடியும் காரணம், அதை எதிர்த்து பேசாத ஒவ்வொரு மனிதனும் காரணம். இஸ்ரேல் உடனான உறவை ஒன்றிய பாஜக அரசு துண்டிக்க வேண்டும் எனவும் இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகளால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. கிருஷ்ணகிரி பெங்களூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் ஓசூர் அருகே சிப்காட் பகுதியில் மேம்பால கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. 2 ஆண்டுகளுக்கு மேலாக பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் வழக்கம் போல காலையிலிருந்தே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போலீசார் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்திய போதும் நெரிசல் குறையாததால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியுற்றனர். மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டுமென பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பே கல்லூரி செமஸ்டர் தேர்வுகள் நடத்தப்படாது என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் 5 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய 5 தாழ்த்தள சொகுசு பேருந்துகளின் சேவையை அமைச்சர் கோவி செழியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கல்லூரி செமஸ்டர் தேர்வுகள் ஏற்கனவே திட்டமிட்டபடி நடைபெறும் என்றார். செமஸ்டர் தேர்வுகளெல்லாம் பல்கலைக்கழகத்தால் வரையறுக்கப்பட்ட தேதிகள், கல்லூரி பல்கலைக்கழகம் துவங்குவதற்கு முன்பு வரையறுக்கப்பட்ட விஷயம். இது தேர்தல் ஆணையம் நன்றாக அறியும். எனவே விடுப்பு காலங்களில் தேர்தல் நடத்துவதற்கான விதிமுறைகளை தான் தேர்தல் ஆணையம் மேற்கொள்ளும். அந்த வகையில் தான் நடக்குமே தவிர தேர்தலுக்காக முன்னாடியே தேர்வு என்பது இல்லை. தொடர்ந்து பேசிய அமைச்சர், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள், பெண்கள் எளிதில் ஏறி இறங்கும் வகையில் தாழ்த்தள சொகுசு பேருந்துகளின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் திசையன்விளை அருகே ஆத்தங்கரை பள்ளிவாசலில் 2 நாட்கள் நடைபெறும் கந்தூரி விழா வெகு விமர்சையாக தொடங்கியுள்ளது. திசையன்விளை அருகே உள்ள ஆத்தங்கரை பள்ளிவாசலில் ஹஜரத் சையத் அலி ஃபாத்திமா, ஹஜரத் ஷேக் முகமது தர்கா உள்ளது. இங்கு இந்த ஆண்டு கந்தூரி விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதையொட்டி குதிரை வண்டியில் கொடி மற்றும் சந்தன குடத்தை மேளதாளங்கள் முழங்க நிர்வாகிகள் ஊர்வலமாக கொண்டு வந்து தர்காவில் கொடியேற்றினர்.
இவ்விழாவில் தமிழ்நாடு மட்டுமின்றி கேரள மாநிலத்தில் இருந்தும் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். சென்னையில் உள்ள சுங்கத்துறை அலுவலகம், நீதிமன்றம் மற்றும் தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. பாரிமுனையில் சுங்கத்துறை அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலகத்திற்கு வெடிகுண்டு வைக்கப்பட்டுள்ளதாக மின்னஞ்சல் மூலம் மிரட்டல் வந்தது. இதனையடுத்து அங்கு பணிபுரிந்து வந்த ஊழியர்கள் அனைவரும் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இதேபோல் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் தரமணியில் உள்ள பிரபல தனியார் பள்ளிக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதுகுறித்து வெடிகுண்டு நிபுணர்கள் நடத்திய சோதனையில் அது புரளி என தெரியவந்தது. நியோமெக்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்கள் புகார் அளிக்க அக்டோபர் 8ஆம் தேதி வரை இறுதி வாய்ப்பு அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நியோமெக்ஸ் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனம் இரட்டிப்பு பணம் வழங்குவதாக கூறி தமிழ்நாடு முழுவதும் முதலீட்டாளர்களை சேர்த்தனர். முதலீட்டாளர்களை ஏமாற்றி கோடிக்கணக்கான பணம் மோசடி செய்ததாக இந்த நிறுவனம் மீது போலீசார் வழக்குகள் பதிவு செய்தனர். இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ஆர் முனியப்பராஜ் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விரைந்த நிவாரணம் கிடைப்பதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வாதிட்டார். இதனை அடுத்து அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்த நீதிபதி, நியோமெக்ஸ் நிறுவனத்தில் முதலீடு செய்தவர்கள் உரிய ஆவணங்களுடன் அக்டோபர் 8ஆம் தேதிக்குள் நேரிலோ அல்லது மின்னஞ்சல் வாயிலாகவோ புகார் அளிக்கலாம் என தெரிவித்தார். மேலும் புகார் அளிப்பவர்களுக்கு மட்டுமே இழந்த தொகை பெற்றுத்தரப்படும் என கூறி நீதிபதி வழக்கை வருகின்ற 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.